ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம நீ வந்ததால் எபிசோட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஜெக்கே தான் ஜோனாவை தூங்க வச்சுட்டு அவரோட ஃபைலை பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜெக்கோட அம்மா தான் உள்ளே வராங்க. ஜெக்கே, அம்மா, என்னம்மா இன்னும் தூங்கலையா? டைம் ஆகுது, இப்போ இங்கே வந்திருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட பேசலான் தான். கொஞ்சம் வெளியே வர முடியுமா? இது வரேம்மா அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜெக்கி தான் ஃபைலை எடுத்து கீழே வச்சுட்டு இப்போ ஜெக்கியோட அம்மா கிட்டே போகிறாங்க. என்னம்மா? இல்லை, நீ டோரை லாக் பண்ணிவிட்டு வா, நம்ம கொஞ்சம் அப்படி போய் பேசலாம். ஓகேம்மா அப்படி சொல்லிவிட்டு மெதுவாக டோரை லாக் பண்ணிவிட்டு வராரு. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஜெக்கி, உனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லையாடா? அம்மா, என்னம்மா எவ்வளோ டேஸ் சொல்கிறது? என்னால் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அவளோட பிளேஸை என்னால் யாருக்கும் கொடுக்க முடியாதும்மா. இது ஓகேடா, உனக்கு அப்படி இருக்குது. ஆனால் ஜோனா பற்றி யோசிச்சு பார்த்தியா? அம்மா, ஜோனாக்கு தான் நான் இருக்கேனே, நான் அவளை நல்லா பார்த்துப்பேம்மா. என்ன தான் அப்பாவா நீ இருந்தாலும் அவளுக்கு அம்மானு ஒரு பர்சன் தேவைப்படும் இல்லைடா, அதுக்காகவாது மேரேஜ் பண்ணிக்கோ. அம்மா போதுமா, இதை தான் நீங்கள் என்கிட்ட 5 இயர்ஸாக கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே நான் நோதானமாக சொல்கிறேன். ஜோனாக்கும் அம்மா வேணாம்மா, நானே ஜோனாக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்துக்கிறேன். ப்ளீஸ்மா, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜெக்கே திரும்புகிறான். இங்கே பாருடா, ஜோனா நேற்று என்கிட்ட இதை சொல்லி ஃபீல் பண்ணான். என்னது, என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், ஜோனாக்கு அம்மா வேணும்னு என்கிட்ட கேட்டாடா. அம்மா எப்போ வருவாங்க, சாமிக்கிட்ட போனால் வரமாட்டாங்களான்னு அழுதாடா. என்னம்மா, எதுக்கு ஜோனா திடீர்னு கேட்டா? அவளோட கிளாஸில் ஒரு பையனுக்கு அடிபட்டிருக்கும் போல், அவங்க அம்மா தான் வந்து பார்த்துருப்பாங்க போல். அதை பார்த்தோன்னே ஜோனாக்கு அம்மா வேணும்னு தோணியிருக்குடா. ஈவினிங் நான் கூப்பிட போகும்போது என்கிட்ட கேட்டா, எனக்கு அம்மா வேணும், அம்மா வரமாட்டாங்களான்னு. நான் என்னடா சொல்லட்டும்? உனக்கு விருப்பம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக ஜோனாக்கு ஆசைப்படுறத கொடுக்காம இருக்க போறியா? நீ மேரேஜ் பண்ணிக்கிறவங்க கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண நான் சொல்லலைடா. ஆனால் ஜோனாக்காக, ஜோனாவை நல்லா பார்த்துக்கிற மாதிரி யாராவது ஒரு ஆளை மேரேஜ் பண்ணிக்கூடா. நீ இப்போ ஓகே சொன்னால் கூட கண்டிப்பாக நான் அப்படி யாராவது ஒரு பொண்ணை பார்க்குறேன். அம்மா, என்னால் முடியாதும்மா. நான் ஜோனாக்கு அவங்க அம்மா ஞாபகம் வராமல் பார்த்துக்கிறேம்மா. ஆனால் என்னால் இன்னொரு மேரேஜ் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாதும்மா. என்னால் அவள் இருந்த பிளேஸை யாருக்குமே கொடுக்க முடியாதும்மா. ப்ளீஸ், இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க. இதை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட வராதிங்கம்மா அப்படி சொல்லிட்டு போகிறான். இப்போ ஜெக்கியோட அம்மா தான், நீ நான் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ல, நீ வேணா பாரு, உன்னை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் வரதான் போகிறாங்க. நீயே என்கிட்ட வந்து, அம்மா நான் இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு நீ சொல்ல தான் போகிற. கண்டிப்பாக அந்த கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னா உன்னை மாற்றுறதுக்கு ஒரு ஆளை அனுப்புவாங்க ஜெக்கி. நீயே எவ்வளோ டேஸ் தான் பெயின் இல்லாத மாதிரி வெளியே காமிச்சிட்ருப்ப? உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லடா அப்படி சொல்லிட்டு அவங்கம்மா டியர்ஸோட அப்படி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் வந்து ஜோனாவை பார்த்துட்டு ஜோனாவோட ஹெட்டை ரப் பண்ணி விட்டு அப்படி ஜோனா பக்கத்தில் படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. ஜோனா, டாடா, எந்திரிச்சிட்டிங்களா? என்ன இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க? டாடா, ஜோனாவை விட்டுட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? ஜோனா, அப்படிலாம் இல்லை ஜோனா, டாடாக்கு வேறு ஒரு கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது. டாடா அங்கே போய் அந்த மீட்டிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் வரேன். அது வரைக்கும் நீ காய் வருவான், காய் கூட ஆஃபீஸ்க்கு போய்ட்டு சரியா? நான் போக மாட்டேன் டாடா, நீங்கள் இல்லாமல் நான் ஆஃபீஸ்க்கு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறா. இப்போ ஜோனாக்கு தான் டக்குன்னு தோணுது, ஆமாம்ல, இன்னைக்கு நம்ம ஜிமினை போய் பார்க்கணும்ல. நம்ம ஜிமின்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், ஜிமினை போய் பார்க்கணும்ல. டாடாவும் இல்லை, அப்போ நம்ம ஜிமின் கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே 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 டாடா, எனக்கு ஓகே. நான் காய் கூட போயிட்டு நான் ஆஃபீஸில் இருப்பேனா? டாடா ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து ஜோனாவை பார்த்துப்பீங்களா? ஓகேவா?
ம் குட் கேர்ள். ஓகேடா. சரி நீ போய் ரெடி ஆகிட்டு வா, நான் அப்பா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன். ஆ ஓக் ம் ஓகே டாடா. நான் போயிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வரேன் டாடா. ஓகே போ அப்படி சொல்லி அனுப்பி விட்றாங்க. இப்போ ஜங்குக்கு தான் கீழே வராரு. ஏய் காய், எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் மச்சான், அதோ வந்துட்டு தான் இருக்கேன். சரி ஓகே, நான் வர லேட் ஆகும் இல்லையா, நீயும் டயாங்க தான் ஆஃபீஸை பார்த்துக்கணும். அவ்வளோதானே, நானும் டயாங் தானே, பார்த்துக்குறோம். சரிடா. சரி சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வா. ஜோனாவை உன்கிட்ட விட்டுட்டு தான் நான் போகணும். ஆ ஜோனாவா? ஐயோ டே, உன் பொண்ணு உனக்கு மேலே இருப்பாடா, சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னது? ஆமாடா, நீயாவது பரவாயில்ல, உன் பொண்ணை சமாளிக்கணும்னா நான் என்ன பண்ணுறது? கடவுளே, உன் பொண்ணுக்கு கோவம் வந்தா என் மூஞ்செல்லாம் கிழிச்சிட்றாடா, என் மூஞ்செல்லாம் உடச்சிட்றாடா. வாங்கிக்கோடா, அதில் என்ன இருக்குது? சொல்லுவடா சொல்லுவ. உனக்கு ஃப்ரெண்டாக வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அப்படியா? சரி, ஜோனா வந்தால் ஒரு 100 எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லுவேன். என்னது 100ஆ? அவ்வளோதான்டா, நான் 100 இயர்ஸ்க்கு எந்திரிக்கவே முடியாது. ஐயோ சரிடா, ஃபாஸ்ட்டாக வா அப்படி சொல்லி ஜேகே ஃபோனை கட் பண்ணுறான். இப்போ ஜோனா தான் க்யூட்டாக ரெடி ஆகிட்டு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் மாதிரி வேர் பண்ணியிருக்கா. தாத்தா, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? ஜோனா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்னோட பிரின்சஸ் எப்பவும் அழகு தான். தாத்தா, எனக்கு தெரியுமே, ஜோனா எப்பவும் அழகு. ஏன்னா ஜோனா தாத்தா மாதிரி ரொம்ப அழகில்ல, மம்மா மாதிரியும் அழகு தானே அப்படின்றா. இப்போ ஜிகேக்கு தான் டக்குன்னு நைட்டு அவங்க அம்மா சொன்னது தோணுது. ஜோனா, டாடா உனக்கு கேட்பேன், ஆனால் நீ உண்மையை சொல்லணும். கேளு டாடா, நான் உண்மையை தான் சொல்லுவேன். உனக்கு மம்மா ஞாபகம் வருதா? டாடா உன்னை நல்லா பார்த்துக்கலையா? சொல்லு. டாடா, எனக்கு மம்மா ஞாபகம் டெய்லி தானே வரும். ஆனால் ஒரு 2 டேஸாக எனக்கு மம்மா கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது டாடா. வேறு ஒன்றும் இல்லை டாடா. நீ என்ன டாடா டாடா மாதிரி மட்டும் பார்த்துக்கல, மம்மா மாதிரியும் பார்த்துக்கிற. எனக்கு மம்மா கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது டாடா, அவ்வளோதான். ஆனால் நீ என்ன ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிற டாடா. ஏன்னா நீ தான் என்னோட எல்லாமே, என்னோட வேர்ல்டு டாடா. அப்படியா? உன்னோட டாடா உனக்கு வேர்ல்டா? ஆமாம் டாடா, நீ என்னோட வேர்ல்டு அப்படின்றா. இப்போ ஜெகே தான் ஜோனாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சரி வா சாப்பிடு அப்படி சொல்கிறான். இப்போ ஜோனா தான், டாடா டாடா நானே சாப்பிட்றேன் டாடா, நான் குட் கேர்ள்ல, நான் தான் வளர்ந்துட்டேன்ல, நானே சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு அழகாக சாப்பிட்டுட்ருக்கா. ஜேகே அதை அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ காய் தான், மச்சான் வந்துட்டேன். வந்துட்டியா? வா வா, கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்க, வந்து சாப்பிடு. பாரா, சாப்பிட்ற சொல்கிறியா? ஆமாண்டா சாப்பிடு அப்படின்றான். இப்போ காய் தான் அவனும் ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் ஜோனாவே பார்த்துட்ருக்கான். போதும்டா, உன்னோட பிரின்சஸை தினம் தானே பார்க்குற. இல்லைடா, எனக்கு ஜோனாவை டெய்லி பார்த்தாலுமே எனக்கு புதுசாக தெரியுறாடா. ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுறா ஜோனா. அப்படியா டாடா? நான் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுறேண்ணா? என்கிட்ட என்ன டாடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அதுவா ஜோனா, நீ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அது இந்த டாடாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எப்போவுமே டாடாவை ஸ்மைல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்க. என்னடா டாடாவை நான் ஸ்மைல் பண்ண வைக்காம வேற யார் வைப்பா டாடா? ஆமாம், ஜோனா மட்டும்தான் என்னை ஸ்மைல் பண்ண வைக்க முடியும். ஆமாம் டாடா, நான் மட்டும்தான் அவங்கள ஸ்மைல் பண்ண வைக்க முடியும். ஐயோ க்யூட்டாக சிரிக்கிறாள்டா காய். காய் அங்கே சாப்பிட்டுட்டே இருக்கான். டேய், இங்கே நான் என்ன பேசிகிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன், எனக்கு சோறு தாண்டா முக்கியம், உங்கள் அப்பா பொண்ணு பாசத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படி சொல்லி சாப்பிட்டுட்ருக்கான். டாடா எனக்கு போதும் டாடா. சரி ஓகே, மில்க்? இல்லை டாடா வேணாம், எனக்கு மில்க் வேணா அப்புறமா நான் குடிச்சிக்கிறேன், காய்கிட்ட கேட்டு, இல்லைன்னா டயாங்கிட்ட கேட்டுட்டு நான் குடிச்சிக்கிறேன். அப்படியா? சரி ஓகே, ஆனால் காயும் டயாங்கையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டாடா, அதானே? ஆமாம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் தொல்லை பண்ணக்கூடாது. தெரியும் டாடா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் தொல்லை பண்ணக்கூடாது. சமத்து பிள்ளையா அழகா டாடா வர்ற வரைக்கும் அழகா யாரையும் தொல்லை பண்ணாமல் அமைதியாக இருக்கணும். அப்படி தானே டாடா?
ஆமாம் ஜனா, கரெக்டாக சொல்லிட்டியே. இதை தான் டாட்டா, நீ எப்போ வெளியே போனாலும் என்கிட்ட சொல்லுவ. அதனால தான் நான் என்னோட பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் டாட்டா அப்படின்றா. இப்போ ஜேகே தான் அவள் சொல்கிறத பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். இப்போ காய் தான், டேய் நானும் சாப்பிட்டேன்டா, வா கிளம்பலாம் அப்படின்றான். இப்போ ஜோனா தான், டாடா டாடா டாடா. சொல்லு ஜோனா. டாடா, காய் உன்கிட்ட ஒரு விஷயம் மறைக்கிறான் டாடா. என்னது? டேய் காய், என்ன மறைக்கிற? ஐயையோ, போட்டு கொடுத்துட்டாலே. ஏன் ஜோனா இப்படி பண்ணுற? மாட்டிக்கோ மாட்டிக்கோ, நீ எவ்வளோ டயாங்க டிஸ்டர்ப் பண்ணியிருப்ப. டாடா, நீ கேளு டாடா, இவன் ரொம்ப பண்ணுறான். அதுவும் டயாங்க ரொம்ப தொல்லை பண்ணுறான். என்னது? டயாங்க தொல்லை பண்ணுறானா? என்ன காய், டயாங்க தொல்லை பண்ணுறியா? அது வந்து மச்சான், அது வேற ஒன்றும் இல்லை, சும்மா அவன் கூட ஃபன் பண்ணலான்னு. இல்லை டாடா, ஃபன்லாம் பண்ணல. இவன் டயாங்க. ஜோனா சொல்லாத. என்ன சொல்லாதன்ற? டாடா நான் சொல்லுவேன் டாடா, நீ கேளு. ஓகே நீ சொல்லு. காய் அமைதியாரு, சொல்லு ஜோனா. டாடா, காய் டயாங்க ஒன் சைடாக லவ் பண்ணுறான் டாடா. என்னது? ஒன் சைடாக லவ் பண்ணுறானா மச்சான்? சாரி மச்சான், சொல்ல மறந்துட்டேன். ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். டபுள் சைடாக ஓகே ஆனதுக்கப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே உன் பொண்ணு வாயாடி சொல்லிட்டா. ஏய் என்ன? இல்லைடா மச்சான், ஜோனா தான் சொல்லிட்டாளே. டாடா, இதை நான் நேற்று கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோ டேஸ் காய் நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே இருந்திருக்கான் டாட்டா, நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ என் செல்லக்குட்டி, ஏன்டா என்கிட்ட சொல்லலை? நான் உன் ஃப்ரெண்டு தானே. இல்லைடா மச்சான், எங்கே உனக்கு கோவம் வருமோன்னு. ஏய், நீ லவ் பண்ணுறதுக்கு நான் ஏன் தான் கோவப்பட போகிறேன்? உனக்கு பிடிச்சிருக்கு, நீ பண்ணுற. அப்போ மச்சான் நீ கோவப்படலையா? இல்லைடா. அப்போ உனக்கு கோவம் வரல? இல்லைடா. அப்போ நான் ஆஃபீஸ் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணவா? என்னது ஆஃபீஸ் ரொமான்ஸா? ஆமாண்டா, எனக்கும் ரொம்ப டேஸாக ஆசை. எங்கே நீ எங்கேயாவது பார்த்துட்டு என்கிட்ட சண்டை போடுவியான்னு நினச்சேன். அதான் நான் ஆஃபீஸ் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவா. ரொமான்ஸ் பண்ணிக்கோ, ஆனால் ஆஃபீஸில் பண்ணாத. கடவுளே, இவன். சரிடா, சரி டைம் ஆகுது, போலாமா? சரி ஓகே. ஜோனா, சரிங்க டாட்டா, நீங்கள் சொன்னதில் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜோனா, பத்திரமா இருந்துப்பேன், ஓகேவா? ஓகே ஜோனா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெகே தான் அவன் ஒரு காரில் கிளம்பி போயிடுறான். இப்போ காய் தான், வாயாடி வாயாடி, உன்கிட்ட நான் சொன்னால் அப்படியே உங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டேன். டாட்டா கிட்ட நான் சொல்லாமல் வேற யார் சொல்வா? பாத்தியா, டாடா கூட ஓகே சொல்லிட்டாரு. இப்போ நீ டாடாவை பார்த்து பயப்பட வேணால? ஆமாம், நீ போட்டு கொடுத்தாலும் கரெக்டாக போட்டு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி ஜோனாவோட சிக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். சி எச்சி, என்னெல்லாம் கிஸ் பண்ணாத, எனக்கு பிடிக்காது. உங்கள் அப்பா கிஸ் பண்ண உனக்கு ஓகே. என்ன டாடாவும் மம்மாவும் தான் கிஸ் பண்ணணும், நீலாம் எனக்கு கிஸ் பண்ணக்கூடாது, போ காய் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக போய் காரில் உட்காந்துக்கிறா. இப்போ காய் தான் ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறான். காய், ஏய் காய். என்ன ஜோனா? காய், என்ன அதோ அந்த காஃபி ஷாப் கூட்டிகிட்டு போறியா? எதுக்கு? நம்ம இப்போ ஆஃபீஸ் தானே போகணும். உனக்கு ஏதாவது காஃபி வேணுமா? காஃபி டீ ஏதாவது வேணுமா? இல்லை மில்க்? இல்லை காய், அங்கே என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவன் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ என்னை விட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டாடா வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துடுறேன். ஜோனா, டாடாவுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவார். காய், டயாங்கிட்ட நீ லவ் பண்ணுறது சொன்னேன்னா சரி, ஆனால் நீ டாடா கிட்ட சொல்லக்கூடாது நாங்கள் விட்டேன்னு. சொல்ல மாட்டேன், ஆனால் நீ டாடா கிட்ட சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டா அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். சரி வா, கூட்டிகிட்டு போய் விடவா? ஓகே ஓகே காய், அப்போ நானும் டயாங்கிட்ட சொல்ல மாட்டேன். வாயாடி வாயாடி, எப்படி மிரட்டுறா பாரு. சின்ன குழந்தைன்னு பார்த்தா இப்போவே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கா. காய், என்னை நீ திட்டுறியா? இல்லையே ஜோனா, நான் ஏன் உன்னை திட்ட போகிறேன்? நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு வெளியே என்னை பற்றி திட்டுறது எனக்கு நல்லா கேட்குது. அச்சோ போச்சா? இதையும் போய் ஜெகே கிட்ட போய் பற்றி வைக்க போகிறா. யாரை பற்றி வைக்க போகிறா? இதையும் வாய் திறந்து சொல்லிட்டேன்னா, ஒன்றும் இல்லை சாமி, நீ அமைதியாக வா. நான் சாமிலாம் இல்லை, ஐ எம் ஜோனா. சரி ஓகே ஜோனா, வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அந்த காஃபி ஷாப் முன்னாடி தான் நிறுத்துகிறான். நானே போய்க்கிறேன் காய், நீ போ நீ போ நீ போ. இங்கே பாரு ஜோனா, டாடாக்கு தெரிஞ்சால் கோவப்படுவார். இப்போ பாரு காய்,
நான் போயிட்டு நான் உனக்கு கால் பண்ணுவேனா, நீ அப்போ வந்து என்னை கூட்டிக்கோ. இல்லை டாடா கிட்ட வரும்போது உனக்கு கால் பண்ணுவார்ல, அப்போ வந்து என்னை கூப்பிட்டுட்டு போ. சரி ஓகே, பார்த்து சேஃபாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணணும். நான் அப்பப்போ உனக்கு மெசேஜ் பண்ணுவேன், ஓகேவா? இங்கே பாரு காய், என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லவங்க. என்ன ஒன் டே தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அவங்க கூட போய் பேச தான் போகிறேன், ஜாலியாக பேச போகிறேன். நீ டாட்டா கிட்ட சொல்லக்கூடாது. நீ டாட்டா கிட்ட சொன்னால் அப்புறம் நான் டாயாங்கிட்ட சொல்ல போகிறேன், அவ்வளோதானே? ஆமாம் காய், டாயாங்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படி சொல்லி ஓடி போயிடுறான். இப்போ காய் தான் பார்க்க தப்பாமல் பிறந்திருக்கா இந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு, சரி காரை எடுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கான். இப்போ ஜோனா தான் அப்படியே மெதுவாக போயிட்டு எட்டி பார்க்குறா, யாருமே இல்லை. சரி டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறா. சிமின் சிமின் சிமின், எங்கே இருக்க சிமின்? சிமின் சிமின் இருக்கியா சிமின் அப்படி சொல்லி கூப்பிட்டுட்ருக்கா. இப்போ ஜிமின் தான் ஒரு ஸ்டோர் ரூம்லேருந்து வரான். ஜோனா வந்துட்டியா? சிமின் இங்கே தான் இருக்கியா? உன்னோட ஜோனா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜிமின் தான் பேக் ஹக் பண்ணிவிட்டு, பார்த்தியா ஜோனா சொன்ன மாதிரி ஜிமினை பார்க்க வந்துட்டா. ஜோனா எது சொன்னாலும் கரெக்டாக செய்வா. ஜிமின் நான் உங்ககிட்ட நிறைய பேசணுமே. ஜோனா நம்ம பேசலாம், அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இங்கே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நீ கரெக்டாக அந்த சேரில் உட்காந்துருக்கியா? நான் ஒர்க்கை முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன். அப்படியா, ஒர்க் இருக்கா? சரி சரி, நீ ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வா, நாங்கள் போய் உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக உட்காந்துட்ருக்கா. இப்போ ஜிமின் தான் க்யூட்டாக எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஜோனா தான், ஐயோ ஜிமின் அழகாக இருக்கான், எனக்கு ஜிமின் அவ்வளோ பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, அவன் என்ன மாதிரியே குழந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமின் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க ஜிமின், நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸில், அதான் நீ என்ன மாதிரியே இருக்கியா அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கா. இப்போ ஜிமின் தான், ஜோனா ஏதாவது சொன்னியா? எதுவுமே சொல்ல ஜிமின், நீ ஒர்க்கு பாரு அப்படின்றா. இப்போ ஒயன் தான் உள்ளே வரா. ஏய் ஜிமின் என்னடா பண்ணுற? ஜிமின் யார் இந்த பொண்ணு? என்னது பொண்ணா? யாரா ஜிமின் இந்த குழந்த? அதுவா என்னோட ஃப்ரெண்ட். அட பாவி, இப்போ குழந்த கூடலாம் ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிட்டியா? ஏய் ஒயன், உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பேபிஸ்லாம் பிடிக்கும்ன்ட்டு, அதான் நேற்று தான் பார்த்தேன், ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஓ அப்படியா? ஹாய் கேர்ள், வாட்ஸ் யுவர் நேம்? ஐ ஆம் ஜோனா. வாட்ஸ் யுவர் நேம்? ஐ எம் ஒயன். ஓ க்யூட்டாக இருக்கல்ல ஜிமின்? ஆமாம் செம்ம க்யூட் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஸ்மைல் பண்ணுறான். அப்படியா, க்யூட்டாக இருக்கேனா? நானா? உண்மையாவா? அவ்வளோ க்யூட்டாக இருக்கேனா? ஆமாம், நீ தான் அவ்வளோ க்யூட்டாக இருக்க அப்படி சொல்லி ஒயன் வந்து ஜோனாவோட சீக்ஸை பிடிச்சி கில்றா. வலிக்குது ஜிமின், இந்த பொண்ணு என்ன கில்றா. என்னது பொண்ணா? உனக்கு தான் என் பேர் தெரியும்ல, பேர் சொல்லு. ஜிமின் இந்த ஒயன் எனக்கு கில்றா ஜிமின். ஏய் ஏன்டி? இல்லைடா அழகாக இருந்தாளா, அதான். சரி ஓகே, நீங்கள் வந்து ஒர்க்கை பார்க்குறியா? இப்போ யாரும் வரமாட்டாங்க, எல்லோரும் 4 o'clock தான் வருவாங்க, 3:30 இல்லைனா 4 o'clock தான் வருவாங்க. ஸோ இப்போ கம்மியாக தான் வருவாங்க. நீ வர கஸ்டமர் பார்த்துக்கோ, நான் ஜோனா கிட்டே பேசணும். ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஒயன் தான் அங்கே ஒர்க் பார்க்க போகிறா. இப்போ ஜிமின் தான் ஜோனாக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்கார்றா. ஜிமின் எனக்காக நீ வந்துட்டியா? ஆமாம், என்னோடய ஃப்ரெண்ட் ஜோனாக்காண்டி இந்த ஜிமின் ஓடி வந்துட்டான். அப்படியா, உனக்கு இந்த ஜோனாவை அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம், எனக்கு இந்த ஜோனாவை அவ்வளோ பிடிக்கும். ஓகே ஜிமின், நான் உன்கிட்ட நிறைய பேசணும், உன்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணணும், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, அதெல்லாம் எப்படி நான் உன்கிட்ட சொல்கிறது? இங்கே பாரு ஜோனா, நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன், ஓகேவா? ஓகே அப்படி சொல்லிட்டு ஜோனா பேசிகிட்டே இருக்கா. ஜோனா அது பேசுகிறப்ப ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஜிமின் தான், ஜோனா இங்கே பாரு, அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜோனா பக்கத்தில் போகிறான். பக்கத்தில் போய் ஜோனாவோட டியர்ஸ்லாம் தொடச்சிட்டு, இங்கே பாரு ஜோனா, நீ ஸ்ட்ராங் கேர்ள் தானே? ஆமாம் ஜிமின், நான் ஸ்ட்ராங் கேர்ள் தான், ஆனால் எனக்கு மம்மா பிடிக்குமே. ஆனால் மம்மா காட் கிட்ட போனனால காட் மம்மாவை விட மாட்டாங்க ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணி அழுகிறா. இப்போ ஜிமின் தான், இங்கே பாரு ஜோனா,
அழக்கூடாது. அம்மா காட் கிட்ட போனதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அம்மா காட் கிட்ட போயிட்டு அவங்களும் ஒரு காடாக இருப்பாங்க. என்ன சொல்கிற ஜிமின்? அம்மா காடாக இருப்பாங்களா? ஆமாம். நம்மளை விட்டு ஒரு பர்சன் தூரமாக போகிறாங்க அப்படின்னா அவங்க காட் கிட்ட போயிட்டு காடாக மாறிடுவாங்க. அவங்க காடாக மாறி அவங்களுக்கு யார் யார் ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்களோ, ப்ரேயர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியா ஜிமின்? ஆனால் நானும் தான் ப்ரேயர் பண்ணுறேன், எனக்கு மம்மா வேணும்னு. அது மட்டும் ஏன் நடக்க மாட்டுது அப்படி சொல்லி கேட்குறா. இப்போ ஜிமினுக்கு தான் அதுக்கு எப்படியே ஆன்சர் பண்ணணுன்னே தெரியல. இங்கே பாரு ஜோனா, உன்னை டாடா நல்லா பார்த்துக்கிறாங்க தானே? டாடா என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க ஜிமின். டாடா இது வரைக்கும் என்னை அழ வச்சதில்லை, என்கிட்ட கோபப்பட்டதில்லை, என்னை திட்டினதில்லை, ஏன் என்னை அடித்தது கூட இல்லை. டாடா என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, மம்மாவோட பிளேஸ்லேருந்து டாடா தானே உன்னை பார்த்துக்கிறாங்க? ஆமாம் ஜிமின், டாடா தான் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் நீ ஏன் ஃபீல் பண்ணணும்? என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட மம்மா கூட இருக்கும்போதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஜிமின் அப்படி சொல்லி அழுகிறா. இங்கே பாரு, அழக்கூடாது. என்னை பாரு, எனக்கும் மம்மா இல்லை. என்ன சொல்கிற ஜிமின்? எனக்கு மம்மா இல்லையா? என்னோட மம்மாவும் காட் கிட்ட போயிட்டாங்க. டாடா மட்டும்தான். டாடா கூட என் கூட இல்லை. என்ன சொல்கிற? டாடாவும் சாமி கிட்ட போயிட்டாங்களா? இல்லை, டாடா ஃபாரினில் இருக்காங்க, அதாவது யூஎஸ்ஏல இருக்காங்க. அவர் ஒரு கம்பெனியை ஓனாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நீ ஏன் இங்கே இருக்க ஜிமின்? டாடா கூட இருக்கலாம்ல. நீ நினைக்கிற மாதிரி உன்னோட டாடா மாதிரி இல்லை என்னோட டாடா ரொம்ப கோவப்படுவாங்க. ஏன் என்கிட்ட பாசமாக பேசவே மாட்டாங்க, என்ன கேர் பண்ணவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு உன்னோட டாடா உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும். நீ மம்மாவை பற்றி கேட்டு உன்னோட டாடாவை ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. நீ எப்போவுமே உன்னோட டாடாவை ஹாப்பியாக வச்சுக்கணும். நீ ஃபீல் பண்ணனா டாடாவும் ஃபீல் பண்ணுவாங்கள்ல. அப்புறம் மம்மா காட் கிட்ட இருந்து மம்மாவும் ஃபீல் பண்ணுவாங்கள்ல. ஆமாம், மம்மாவும் ஃபீல் பண்ணுவாங்க, டாடாவும் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க 2 பேர் ஃபீல் பண்ணால் நானும் ஃபீல் பண்ணுவேன்ல. ஓகே ஜிமின், இதுக்கப்புறம் நான் டாடா கிட்ட மம்மா வேணும், மம்மாவை பார்க்கணும் போல இருக்குது, மம்மா எனக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு கேட்க மாட்டேன், ஓகேவா? ஓகே. உனக்கு மம்மா ஞாபகம் வந்தால் நீ கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணிக்கோ. மம்மா, எனக்கு உங்கள் ஞாபகமாக இருக்குது, எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணனா மம்மா பக்கத்தில் தான் வந்திருப்பாங்க. என்ன சொல்கிற? மம்மா என் பக்கத்தில் வந்து நிற்பாங்களா? ஆமாம், ஆனால் மம்மா உனக்கு தெரிய மாட்டாங்க. என்ன ஜிமின், மம்மா பக்கத்தில் வருவாங்க சொல்கிற, மம்மா வந்தால் எனக்கு தெரிய மாட்டாங்க சொல்கிற, என்ன ஜிமின் இதெல்லாம்? அதுவா ஜோனா, மம்மா காட் கிட்ட போய் காட் ஆகிட்டாங்களா, நமக்கு காட் நமக்கு முன்னாடி வந்தால் தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தான் மம்மா நமக்கு முன்னாடி வந்தால் தெரியாது, ஆனால் உனக்கு ஃபீல் ஆகும். அப்படியா? எனக்கு ஃபீல் ஆகுமா? ஆமாம், உன்னை யாரோ டச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அது வேறு யாரும் இல்லை, உன்னோட மம்மா தான். அப்படியா ஜிமின்? அப்படியா? ஆமாம், நீ வேணா ப்ரேயர் பண்ணிப்பாரு அப்படின்றான். இப்போ ஜோனா தான் ஐஸை க்ளோஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணுறா. இப்போ ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கப்ப ஜோனாக்கே ஆட்டோமேட்டிக்காக தோணுது நம்மளை யாரோ டச் பண்ணுற மாதிரி. இப்போ ஜோனா தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு, ஜிமின் எனக்கு யாரோ டச் பண்ணுற மாதிரி தோணுது ஜிமின், அது மம்மாவா? ஆமாம், அது மம்மா, ஓகேவா? ஓகே ஜிமின், அப்போ எனக்கு மம்மா ஞாபகம் வந்தால் நான் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன், மம்மா என்கிட்ட வந்து என்னை டச் பண்ணுவாங்க, நான் டாட்டா கிட்ட தொல்லை பண்ண மாட்டேன், ஓகேவா? குட் கேர்ள் அப்படி சொல்லி இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜோனா டாட்டா அப்படி சொல்லி திரும்புகிறா. பார்த்தா ஜெக்கே தான் வந்து நிற்கிறான். இப்போ ஜிமின் தான், யார் இதுதான் என்னோட டாட்டா அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் டாட்டா அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறா. ஜோனா, இங்கே என்ன பண்ணுற? காய் கூட நீ போகலையா? காய் கிட்ட போய் கேட்டால் நீ இங்கே இருக்கன்றா. டாட்டா, இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு, நேற்று தான் நான் பார்த்தேன் இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் டாட்டா, அவன் கூட பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஜோனா,
நான் என்ன சொல்லியிருக்கேன்? யாருன்னு தெரியாதவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? டாடா அவனை எனக்கு தெரியும் டாடா. நேற்று எனக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுத்தான். அப்புறம் இன்னைக்கு எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கான். இவன் ரொம்ப நல்லவன் டாடா. நம் நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லை டாடா. ஜிமின் ரொம்ப நல்லவன் அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் ஹாய் சார் அப்படின்றான். இப்போ ஜேகே தான் ஹாய். ஜிமின் தான் ஜோனா பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தா, உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான்னு தான் நினச்சேன். இப்போ ஜோனா தான் ஜிமினை பார்த்துட்டு, சாரி ஜிமின், நான் டாடா கிட்ட சொல்லவே இல்லை உன்னை பார்க்க வரேன்னு. ஏன்னா டாடா விட மாட்டாங்க, அதனால தான். இங்கே பாரு ஜோனா, இதுக்கப்புறம் டாடா கிட்ட சொல்லாமல் யாரையும் பார்க்க வரக்கூடாது, சரியா? ஓகே ஜிமின், நீ சொல்கிறத நான் அப்படியே கேட்பேன். டாடா கிட்ட சொல்லிட்டு தான் யாராக இருந்தாலும் பார்க்க போவேன், சரியா? ஓகே, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறான். இப்போ ஜெகே தான், சொன்னா அங்கே காரில் போய் உட்காரு அப்படின்றான். இப்போ சொன்னதான், டாட்டா நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஜிமின் கூட பேசிட்டு வரவா? காரில் போய் உட்காரு ஜோனா, டைம் ஆகுது. சரி ஓகே டாட்டா அப்படி சொல்லிட்டு கார்கிட்ட போயிடுறா. இப்போ ஜெகே தான் ஜிமினை பார்த்துட்டு, யார் நீங்கள்? என்ன யார் நீங்கன்னு கேட்டேன். ஐ எம் ஜிமின், இந்த காஃபி ஷாப்போட ஓனர். ஓ, காஃபி ஷாப்போட ஓனரா? இல்லை என்னை யாராவது உங்களை வாட்ச் பண்ண சொன்னாங்களா? சார் என்ன பேசுகிறீங்க? எந்த ரீசனும் இல்லாமல் என் பொண்ணுக்கிட்ட பழகியிருக்கீங்களே, அதான் கேட்குறேன். என்னோடய எனிமிஸ் யாராவது உங்களை வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா? நான் என்ன பண்ணுறேன், என் பொண்ணு என்ன பண்ணுறா, என் வீக்னஸ் எதுன்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? சார் உங்களுக்கு வாய் இருக்குன்னு ஓவராக பேசாதீங்க. என்ன அப்படி தான் சார் சொல்ல முடியும்? நீங்கள் பாட்டுட்டு வந்து உங்களை வாட்ச் பண்ணுறேனான்னு கேட்குறீங்க. எனக்கு உங்களை ஃபாலோ பண்ணவோ வாட்ச் பண்ணவோ எனக்கு டைம் இல்லை. எனக்கு பேபிஸ்னால் பிடிக்கும். அன்றைக்கி ஜோனா வந்தா எனக்கு பலூன் வேணும்ன்ட்டு, நான் அவளுக்கு பலூன் கொடுத்தேன், அவ்வளோதான். எனக்கு ஜோனாவை பிடிச்சிருந்து பேசி பழகினேன். உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது பிடிக்கலனா ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிடுங்க, நான் ஜோனாவை இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன். அதுக்குன்னு என்கிட்ட வந்து என்னை ஃபாலோ பண்ண வந்தீங்களா, இனிமே அனுப்பின ஆளான்லாம் கேட்காதீங்க. எனக்கு இந்த பிஸ்னஸ் மேலேயோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேலேயோ நம்பிக்கையும் இல்லை, அவங்கள கண்டாலும் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் திரும்புகிறான். இப்போ ஜெகே தான், அப்போது நீ என்ன வாட்ச் பண்ண வரல? உங்களை வாட்ச் பண்ணி நான் என்ன சார் பண்ண போகிறேன்? உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி சொல்லிவிட்டு இப்போ போகிறான். இப்போ ஏன்தான் ஜிமின், எனக்கு இந்த கேக் ரெடி பண்ண தெரியலை, வரவே மாட்டுது, இருவயன் வரேன் அப்படின்ட்டு போகிறான். இப்போ ஜெகே தான் திரும்புகிறான். திரும்பிட்டு கால் பண்ணுறான். இங்கே பாரு, நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த காஃபி ஷாப்பை பற்றி, அந்த காஃபி ஷாப் ஓனரை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு இன்னும் 15 மினிட்ஸில் வேணும் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இப்போ கரெக்டாக ஜோனாவை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறான். டாட்டா டாட்டா சொல்லு ஜோனா. டாட்டா, ஜோனா மேலே கோவமாக இருக்கியா? இல்லை ஜோனா, நான் ஏன் ஜோனா மேலே கோவமாக இருக்க போகிறேன்? டாட்டா சாரி டாட்டா, நான் கொஞ்ச நாளாக மம்மாவை பார்க்கணுன்னு சொன்னல, அது உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல டாட்டா? அப்போல்லாம் இல்லை ஜோனா. இல்லை டாட்டா, எனக்கு தெரியும், நான் இதுக்கப்புறம் அப்படி எதுவும் சொல்ல மாட்டேன் டாட்டா. ஏன்னா நீ என்ன டாடா மாதிரி மட்டும் பார்த்துக்கல, மம்மா மாதிரியும் பார்த்துக்கிற. எனக்கு உன்னோட கேரிங் மட்டும் போதும் டாடா. இதுக்கப்புறம் நான் மம்மாவை பார்க்கணும், மம்மா வேணும்னு கேட்க மாட்டேன் டாடா. உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன். சமத்து பிள்ளையா, டாடாவோட செல்ல பிள்ளையா, அமைதியாக குட் பிரின்சஸ்ஸாக இருப்பேன் டாடா அப்படி சொல்கிறான். இப்போ ஜெகே தான், அப்படியா என்னோட ஜோனாவா பேசுகிறது? ஆமாம் டாடா, நான் மாறிட்டேன் டாடா, இதுக்கப்புறம் நான் அப்படி கேட்க மாட்டேன். அப்படியா? ஜோனாவோட திடீர் மாற்றத்துக்கு யார் காரணம்? வேறு யார் டாடா? ஜிமின் தான். என்ன ஜிமினா? யார்? அதோ அந்த காஃபி ஷாப்பில் இருக்கான்ல என் ஃப்ரெண்டு, அவன் தான் என்னோட மாற்றத்துக்கு காரணம். நான் சேஞ்ச் ஆனதுக்கு அவன் தான் காரணம் டாடா. என்ன சொல்கிற அப்படின்னு ஜிமின் சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறா. அப்படியா? அப்போது அந்த ஜிமின் சொன்னோன்னே நீ அதை கேட்டுக்கிட்டியா? ஆமாம் டாடா, ஜிமின் எனக்கு புரிகிற மாதிரி சொன்னான்னா எனக்கு அது புரிஞ்சிச்சா, புரிஞ்சனால நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் டாடா.
இதுக்கப்புறம் நான் உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன்டாடா. ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடாடா? டெய்லி கொஞ்ச நேரம் மட்டும் ஜிமின் கிட்ட போய் பேசிட்டு வரட்டுமா டாடா? எனக்கு ஜிமினா ரொம்ப பிடிச்சிருக்குடாடா, ப்ளீஸ் டாடா அப்படி சொல்கிறா. இப்போ ஜெகே தான், அப்படி என்ன பண்ணா அவன்? ஜோனா இது வரைக்கும் யார்கிட்டே பேசணும்னு இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லை. ஆனால் இப்போ அதுவும் நேற்று பார்த்த ஒரு பையனுக்காக என்கிட்ட வந்து பேசுகிறான். இவன் யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரி ஜோனா, டாடா இதுக்கு நாளைக்கு ஆன்சர் பண்ணுறேன், ஓகேவா? ஏன் டாடா இன்றைக்கி நீ ஆன்சர் பண்ண மாட்டியா? அது இல்லை, டாடா யோசிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணுவேன், ஓகேவா? ஓகே டாடா, நீ யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ணு அப்படின்ட்டு ஜோனா வந்து அப்படியே அமைதியாக இருக்கா. இப்போ 2 பேருமே உள்ளே போகிறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு கால் வருது. இப்போ ஜோனா பார்த்துட்டான். ஜோனா, சொல்லுங்க டாடா, ஃபோனை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியா? ஓகே டாடா அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. ஃபோனை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சோஃபாவில் சாஞ்சிட்ருக்கா. இப்போ ஜேகே தான் அந்த பக்கம் போய் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ சொல்லுங்கள். சார், அவரோட டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, யார் அவன்? அவரோட நேம் ஜிமின், அதாவது பார்க் ஜிமின். என்ன, பார்க் ஜிமினா? ஆமாம் சார், பார்க் இண்டஸ்ட்ரியோட ஒரே பையன். என்ன, பார்க் இண்டஸ்ட்ரியோட ஒரே பையனா? ஆனால் அவன் காஃபி ஷாப் வச்சுருக்கானே. அதான் சார், சின்ன வயசில் ஏதோ ப்ராப்ளம் போல் சார், அவங்க அப்பா விட்டு தனியாக வந்துட்டான். அதே மாதிரி அவங்க அம்மாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இவன் அவனோட பாட்டி வீட்டில் தான் சார் இருந்திருக்கான். இப்போ இந்த காஃபி ஷாப் கூட இவனாக ஓனாக அவனோட அமௌண்ட்டில் தான் இந்த காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கான் சார். இன்ன வரைக்கும் அவங்க அப்பா கூட கான்டாக்டில் இல்லை சார். இதுதான் அவரை பற்றின டீட்டெயில். அப்படியா? இதெல்லாம் உண்மையா? அவங்க அப்பா கூட அவன் கான்டாக்டில் இல்லையா? இல்லை சார், அவங்க அப்பா கூட இல்லை. அதே மாதிரி பார்க் இண்டஸ்ட்ரியோட சிஓ பார்க் வந்து இப்போ யூஎஸ்ஏல இருக்கார் சார். இப்போ அதை ரன் பண்ணுறது அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பையன்தான் சார் அதை ரன் பண்ணுறாங்க, ஜாக்சன். ஓ அப்படியா, சரி ஓகே. அப்புறம் சார், சொல்லுங்கள். அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏதோ பெரிய சண்டைன்னு நினைக்கிறேன் சார். ஒரு தடவை அவரோட அப்பாவையே இந்த ஜிமின் அடிச்சிருக்காரு. என்னது, பார்க்கே அடிச்சிட்டானா? ஆமாம் சார், அதுவும் ஒரு போர்ட் மீட்டிங்கில். என்ன? ஆமாம் சார், இந்த டீட்டெயில் மட்டும்தான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே ட்ரூ சார். ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ லைனை கட் பண்ணுறான். அப்போது இவன் நம்மளை வாட்ச் பண்ண வரல, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ? சரி ஓகே, ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது ஜோனாவை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி நம்ம சாரி கேட்டுடலாம் அப்படி சொல்லி ஜேகே திங்க் பண்ணுறான். ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா. ஓகே டியர்ஸ், பாய்.